This is from Balamith TNPC Academy. இப்போ என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா 6th தமிழ் 3rd டேர்மில் இயல் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 8 இயல் வந்து முடிச்சிட்டோம். இதுதான் கடைசி இயல். ஸோ இதுவும் முடித்ததுக்கப்புறம் நம்ம 6th தமிழே முடிச்சிருப்போம். ஸோ அதுக்கடுத்து 6th தமிழ் முடிச்சுட்டு நம்ம 6th புக்கில் இருக்க ஒன்லைனர் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் பாலமித் டிஎன்பிசி அகாடமி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா ஆசிய ஜோதி. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு செயல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமான செயல். வாங்க பார்க்கலாம். ஆசிய ஜோதி ஃபஸ்ட்டு இந்த நுழைமுன் பார்க்கலாம். நுழைமுன் பாருங்கள். இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு, மனிதர்களிடம் மட்டுமன்று மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்ள வேண்டும். பிற உயிர்களை தம்முயிர் போல் எண்ணி காக்க வேண்டும். அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கமாகும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம். என்னது, உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தர். ஸோ என்னது, இந்த ஆசிய ஜோதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆசிய ஜோதியை எழுதியவர் யாருன்னு சொல்லி பார்க்கலாமா? நூல்வெளி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. நூல்வெளி பாருங்கள். ஆசிய ஜோதி எழுதியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். ஸோ தேசிக விநாயகனார் வந்து எத்தனாம் நூற்றாண்டை சார்ந்தவர்னா 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் தான் இவர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கொஸ்டின் கேட்கலாம். தேசிய விநாயகர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்னு சொல்லி கேட்கலாம். 20ஆம் நூற்றாண்டில். ஸோ எனது 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் இந்த தேசிக விநாயகனார். 36 ஆண்டுகள் வந்து இவர் என்னென்னா பள்ளி ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்கார். ஸோ கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? இந்த தேசிக விநாயகனார். தேசிக விநாயகனார் தான் அவரோட நேம். கவிமணின்றது அவருக்கு கொடுத்த பட்டம். அடுத்து பாருங்கள், அவர் எழுதிய நூலை பாருங்கள். ஆசிய ஜோதின்றது வந்து எதுனா ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு எழுதியவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியான்ற நூலை தழுவி தான் இந்த ஆசிய ஜோதின்றதை வந்து இவர் வந்து எழுதியிருக்கார். ஸோ இந்நூல் என்னது? புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் தான் என்னது? ஆசிய ஜோதி. ஸோ கொஸ்டின் கேட்கலாம், புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் என்னதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஆசிய ஜோதி. என்னது? புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாட்டு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பாட்டு. அதாவது இந்த பாட்டோட கதை என்னன்னு பாருங்கள். அதாவது புத்தர் வந்து ஒரு அரச வாழ்க்கை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். என்னது? அரச வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். புத்தர் வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வந்து நள்ளிரவில் வந்து அரண்மனையை விட்டு வந்து வெளியே வந்துடுவார். என்னென்னா, நான் இயல்பான வாழ்க்கையை தான் வாழ ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து அரச வாழ்க்கை தேவையில்லை அப்படின்ற மாதிரி யோசித்து அவர் வந்து நள்ளிரவில் வந்து அரண்மனையை விட்டே வந்து வெளியே வந்துடுவார். அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஊர் மன்னராக இருந்தவர் வந்து பிம்பிசாரா மன்னனின் யாகத்துக்காக வந்து சில ஆடுகள்லாம் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு இவர் என்னென்னா, அந்த ஆட்டுக்குட்டி கத்துறதை பார்த்துட்டு இதெல்லாம் தப்புன்னு சொல்லி அந்த ஆட்டை வந்து அவர் வந்து தடுத்து நிறுத்திடுவார். என்னென்னா, இப்படி ஆடெல்லாம் பழி கொடுக்கக்கூடாது, அதுவும் ஒரு உயிரினம் தானே, ஸோ அதை வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது, உயிரை வந்து கொல்றது ஈஸி, திரும்ப அந்த உயிரை அவங்களால மீட்க முடியுமான்னு சொல்லி இது பண்ணி அந்த இதை வந்து தடுத்து நிறுத்திடுறாரு. ஸோ அதுதான் இந்த இதோட கதையே. ஸோ என்னது, கதை தெரிஞ்சு இந்த பாடல் வரிக்கெல்லாம் அந்த கதை என்ன கதைன்னு தெரிஞ்சு பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம பாட்டு வந்து எல்லா லைனையும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ அந்த பாடலோட கருத்து என்ன அந்த இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சு படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாட்டு பார்க்கலாமா? நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே, துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளுமையா. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதாவது இவர் போய் அந்த யாகசாலையில் நிற்கிறாரு. நிற்கிறத பார்த்தோன்னே அங்கே இருக்க எல்லாருமே பயந்து நடுங்குறாங்க. ஸோ இதைத்தான் வந்து என்னதுன்னா இந்த லைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பாடல் வரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். யாகசாலையில் நின்றவர் அனைவருமே யார்? புத்த பிரானை கண்டு வந்து நடுங்குறாங்க. ஸோ அவர் முன்னால் நிற்கவும் அஞ்சுறாங்க. கூடியிருந்த மக்களின் முன்னால் இரக்கமே உருவான புத்தர் பிரான் கூறிய உரையை கேளுங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் அந்த பாடலுக்கான அர்த்தம். அடுத்த பாட்டை பார்க்கலாமா? வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும்,
வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கலும் ஆகாதையா. இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதாவது உலகில் வாழும் எந்த உயிரையும் கொல்றது ஈஸி, ஆனால் ஒரு இறந்த உடலுக்கு உயிர் கொடுக்கறது இந்த இந்த நாட்டையே ஆட்சி செய்யும் மன்னனால் கூட முடியாத விஷயம் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் லைனில் வந்து சொல்கிறாரு. அதுக்கடுத்து பாருங்க, யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம் பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுவதும் அருந்திலீரோ. அதாவது எல்லாருக்குமே அவங்க உயிர் வந்து தன்னோட உயிர் வந்து தனக்கு பெருசு தான். எறும்பு கூட வந்து என்னது தன்னோட உயிரை காப்பாற்றிக்க எவ்வளோ பாடுபடுதுன்னு அறிந்திருப்பீங்கள்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம் பாரெனில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அருந்திலீரோ. இந்த பாடல் வரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டும்தான் இந்த பரந்த உலகத்தையும் முழுமையாக ஆட்சி செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. என்னது, நேர்மையான இரக்க குணம் கொண்டவரால் மட்டும்தான் இந்த பரந்த உலகத்தையே ஆட்சி செய்ய முடியும். உலகில் வந்து மழை பெய்தால் மட்டும்தான் வயல் வந்து பக்குவம் அடையும். ஸோ அது வந்து நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கடுத்த பாடல் பார்க்கலாமா. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. இந்த பாடல் வரி பாருங்க. அதாவது எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவர் மட்டும்தான் நேர்மையான வாழ்க்கை வாழ்பவராம். இந்த மறைபொருளை அறியாதவர் பிற உயிர்களை வந்து என்னது துன்புறுத்தி வாழுபவர்னு சொல்கிறாங்க. என்னது, எல்லா உயிர்கள்கிட்டையுமே நம்ம இரக்கம் காட்டி வாழ்கிறவர் மட்டும்தான் நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே பிற உயிர்களை துன்புறுத்தி வாழ்கிறவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பாட்டு பார்க்கலாமா. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணி நீரோ. ஸோ இந்த பாட்டுக்கு பாடல் லைன் பாருங்கள். அதாவது காடு மலையெல்லாம் என்னது, ஆடு வந்து மேய்ஞ்சிட்டு வருது, அது தன் குட்டி வருந்திடும் வகையில் பாலையெல்லாம் என்னது மக்களுக்கு தருது. என்னது, பாலை வந்து யாருக்கு தருது, மக்களுக்கு தருது. தான் குட்டி கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சும் மக்களுக்கு தருது. இதனை தீய செயல் என்று நீங்கள் கருதுகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்த பாட்டு பார்க்கலாமா. அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரளவோ நம்பி இருப்பவர் கும்பி எருந்திரில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. இந்த பாடல் வரி பார்க்கலாமா. கும்பினா என்னதுன்னா வயிறு. ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த உலகத்தில் ஆடுகள் உங்களை நம்பி இருக்கும் ஒரு உயிர் தானே, அதை வந்து நம்ம நம்பி இருப்பவரின் வயிறு எரியும் வகையில் நம்ம நடந்து கொள்வது வந்து நமக்கு நன்மையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாரு. அங்கே இருக்கவங்களெல்லாம் பார்த்து என்னென்னா ஆடை வந்து பலி கொடுக்க போகிறாங்க, அதுக்காண்டி தான் இந்த கொஸ்டின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கார். அதுக்கடுத்த பாட்டு பாருங்கள். 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லையா. இந்த பாடல் வரியை பாருங்க. 1000 பாவங்கள் செய்துவிட்டு ஆட்டின் உயிரை எடுப்பதால் பாவங்கள் நீங்கி விடுமா. அதாவது பலி கொடுத்தா நீங்கள் செஞ்ச பாவம்லாம் சரியாயிருமா. ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை வந்து விட்டு செல்லாது அப்படின்ற. அதாவது நீங்கள் என்ன பலி கொடுத்தாலும் நீங்கள் செஞ்ச நன்மையும் தீமையும் உங்களை விட்டுட்டு போகாது அப்படின்ற மாதிரி இந்த பாடல் லைனில் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க. ஆதலால் தீவினை செய்ய வேண்டா ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா பூதலன் தன்னை நரகமது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா. என்ன சொல்கிறாங்க, தீய செயல்களை செய்யாதீங்க, பிற உயிர்களை கொல்லும் செயலையும் செய்யாதீங்க, இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிடும் எண்ணத்தை மட்டும் உங்களை விட்டு நீக்குங்க, இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்க. அதாவது மக்களோடு சேர்ந்து ஆடு ஒரு உயிர் தான், விலங்கினம் தாவர இனம் எல்லாமே ஒரு உயிர் தான், அதுவும் வாழ வழி செய்யுங்க அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறாரு, புத்தபிரான் சொல்கிறாரு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான பாடல் முடிஞ்சு. அதுக்கடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும் பார்க்கலாம். அஞ்சினர்னா என்னதுன்னா பயந்தனர், கருணைனா என்னதுன்னா இரக்கம், வீழும்னா விழும், ஆகாதுன்னா என்னது முடியாது, நீள் நிலம்னா என்னதுன்னா பரந்த உலகம், முற்றும்னா என்னதுன்னா முழுவதும், மாறினா மழை, கும்பினா என்னதுன்னா வயிறு, பூதளம்னா என்னதுன்னா பூமி, பார்னா என்னதுன்னா உலகம். ஸோ அவ்வளோதான்.
ஆசிய ஜோதி முடிஞ்சு. புக் பேக் பார்க்கலாம். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஒருவர் செய்யக்கூடாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா தீவினை. எளிதாகும், இது எப்படி பிரிக்கலாம்? எளிது கூட்டல் ஆகும்னு பிரிக்கலாம். பாலை எல்லாம், இதை எப்படி பிரிக்கலாம்? பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னது? இன்னுயிர். தேர்ட் ஆப்ஷன். மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னது? மலை எலாம். செகண்ட் ஆப்ஷன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே பாருங்கள், குருவினா பாருங்கள். அரசனாலும் செய்ய முடியாத செயல் எது? அரசனாலும் செய்ய முடியாத செயல் எது? இங்கே பாருங்கள், என்னது? இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது என்னது? ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாத செயல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எறும்பு எதற்காக பாடுபடுது? எறும்பு எதற்காக பாடுபடுது? தன் உயிரை காத்து கொள்வதற்காக எறும்பு கூட பாடுபடுதுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், பச்சை கலரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எறும்பு கூட தன் உயிரை காத்துக்கொள்ள பாடுபடுவதை அறியாதவர் உண்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு நாளும் விட்டு செல்லாதது எது? அதாவது அவரவர் செய்யும் நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாதுன்ற மாதிரி வரும். கரெக்டாக? ஒரு நாளும் ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலகம் முழுமையும் எப்போது ஆள முடியும்? அதாவது அனைத்து நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே என்னது பரந்த உலகம் முழுமையும் ஆட்சி செய்ய முடியும். ஸோ அவ்வளோதான், இந்த லெசன் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்கள், உரைநடை பார்க்கலாம். ஒரே ஒரு செயல் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், உரைநடை. மனித நேயம். மனித நேயத்தில் என்னத்தை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா வள்ளலாரை பற்றி கொடுத்துருப்பாங்க, அன்னை தெரசாவை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து கைலாஷ் சத்யார்த்தியை பற்றி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான பாடம், கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கொஷின் வரும். ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். மனித நேயம். இல்லாதவருக்கு நுழையும் முன் பாருங்கள், இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை. ஸோ கொஷின் கேட்கலாம், இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வது டேஷ்ன்னு சொல்லி கொஷின் கேட்கலாம். ஈகை. அதாவது பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும், தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும், ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும், பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும், இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவர், அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை, எந்த நிலமும் பசிக்காக விளைவதில்லை, எந்த மரமுமே தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை, அதை போல் மனிதனும் தமக்காண்டி வாழாமல் பிறருக்காண்டி வாழணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வாழணும்னா என்ன தேவைன்னு பாருங்கள். அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல். இதெல்லாம் என்னது? அப்படி வாழணும்னா இந்த குணங்கள்லாம் இருந்தால் தான் வாழ முடியும்னு சொல்கிறாங்க. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும், அதுவே என்னது? மனித நேயம்னு சொல்கிறாங்க. என்னது? எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும், அது என்னது? மனித நேயம்னு சொல்கிறாங்க. மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் மட்டும்தான் இவ்வுலகில் இயங்கி கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் யோசித்து பாருங்கள், மனித நேயம் இல்லைன்னா இந்த உலகம் இயங்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இயங்க முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், அதை மென்ஷன் பண்ணி ஒரு புறநானூற்று அடிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அடிகளை கொடுத்து இந்த நூல் இது இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லி கேட்கலாம். தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே. ஸோ இது எதில் இடம்பெற்றிருக்கு? புறநானூற்று அடிகளில் இடம்பெற்றிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. ரொம்ப முக்கியமான பாட்டு, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், வள்ளலார் பற்றி கொடுத்துருக்காங்க. வள்ளலார் வாழ்க்கையில் நடந்ததை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வு இங்கே சொல்லியிருக்காங்க. வள்ளலார் தம் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து கொண்டிருந்தார். அப்போ நீண்ட தூரம் நடந்ததால் களைப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ ஓய்வெடுக்கிறதுக்காண்டி சத்திரம் ஒன்று இருந்துச்சு. அதன் திண்ணையில் இவர் படுத்து உறங்கியிருக்காரு. அப்போ அங்கே ஒருத்தன் வரையான் வள்ளலார் காதில் இருக்க கடுக்கனை ஒரு காதில் இருக்கிற கடுக்கனை மட்டும் கலட்டினதுக்கப்புறம் வள்ளலார் அதை கவனிச்சுட்டு இன்னொரு கடுக்கனையை கலட்டுறதுக்கு ஏத்தாப்பில் திரும்பி படுக்கிறாரு. ஸோ அதை பார்த்துட்டு அவன் இன்னொரு கடுக்கனையும் கலட்டிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது அவர் என்னது மென்மையான குரலில் இது தங்க கடுக்கன், குறந்த விலைக்கு விற்று விடாதே, ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன்னு சொல்லுவாங்க, அதனால தான் இன்னொரு கடுக்கனே கலட்டுறதுக்கு ஏதுவாக திரும்பி படுத்தேன் அப்படின்னு சொல்லவும் அந்த திருடனுக்கு என்னது
தலைகுனிவு ஆயிடுது. ஸோ என்னங்கடா இப்படி இவ்வளோ நல்லவராக இருக்காரே அப்படின்னு. ஸோ இப்படி வந்து தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வள்ளலார் தான். ஸோ இதுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்துங்க பாருங்க, தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் பாருங்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், இது யாரோட கூற்றுன்னு சொல்லி கேட்கலாம், வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் யாருடைய கூற்று, வள்ளலாரோடது. ஸோ இங்கே பாருங்கள், வள்ளலார் மக்களின் பசிப்பினியை கண்டு வந்து ரொம்ப உள்ளம் வருந்தினார். அதனால் வந்து வடலூரில் வந்து சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் வந்து உணவளித்தார். என்னது, எங்கே சத்திய தர்மசாலையை தொடங்கினார், வடலூரில். கொஷின் கேட்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியவர் யாருன்னா வள்ளலார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் கூட அந்த வடலூரில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அமைச்ச சத்திய தர்மசாலை இன்றும் கூட தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ அவ்வளோதான் வள்ளலாரை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து அன்னை தெரசாவை பற்றி பார்க்கலாமா. அன்னை தெரசா வந்து ஒரு நாள் வந்து சாலையின் ஓரமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வழியில் வந்து மூதாட்டி ஒருவர் சாலையின் ஓரமாக படுத்திருக்காரு. அவர் முகத்தை வந்து துணியால் வந்து மூடி இருந்திருக்காரு. ஒரு கையில் பூனைக்குட்டியை அணைத்து கொண்டு இருந்திருக்காரு. அன்னை தெரசா அவரின் அருகில் சென்று வந்து உத்து பார்த்துருக்காரு. தொழுநோயால் கடுமையான உண்டான வேதனை அந்த மூதாட்டியோட முகத்தில் தெரிஞ்சிருக்கு. கைகள் பார்த்திங்கன்னா கைகளில் விரலே இல்லை. அன்னை தெரசா மனம் வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருக்குது. மூதாட்டியின் அருகில் சென்று வந்து அவர் என்னென்னா தொட்டு தூக்கினார். சாலை ஓரத்தில் படுத்திருப்பது ஏன்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை தொடாதீங்க, என்னோட நோய் வந்து உங்களுக்கு தொற்றிக்கொள்ளும், ஏன்னா இது ஒரு தொழுநோய். என் உறவினர்களே வந்து என்னை வேணான்னு ஒதுக்கி வெறுத்து விலக்கிட்டாங்க. ஸோ என்னுடன் வந்து யாரும் பேசுவதில்லை, என்னை கண்டாலே ரொம்ப விலகி ஓடுறாங்க, இந்த பூனை மட்டும்தான் என்னோட இருக்குதுன்னு அழுதுகிட்டே அந்த மூதாட்டி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அன்னை தெரசா பாருங்கள் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இவரை போல் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து உதவி செய்ய யாருமே இல்லாமல் வாடுவதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அக்காலத்தில் வந்து தொழுநோய் வந்து ரொம்ப கடுமையான தொற்று நோயாக வந்து இருந்திருக்குது. ஸோ கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா வந்து அவர்களுக்கு வந்து தொண்டு செய்ய வந்து முடிவெடுக்கிறாரு. ஸோ தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னை தெரசா தான். ஸோ மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னை தெரசா. அதனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்குறாங்க. எதுக்காண்டி, அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியவர் யாருன்னா அன்னை தெரசா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிறகு பாக்ஸு இது அப்படியே கொடுத்து கேட்கலாம். வாழ்க்கை என்பது நீ சாகும் முறை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் முறைன்னு யார் சொல்கிறான்னா அன்னை தெரசா தான் சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், வாழ்க்கை என்பது நீ சாகும் முறை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் முறை. ஸோ என்னது, மற்றவர் மனதில் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சாக மாட்டீங்க. என்னது, வாழ்க்கை என்பது நீ சாகிற வரைக்கும் அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழ்கிற வரைக்கும் தான். ஸோ அப்போ என்னது, எல்லாத்துக்குமே முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய்ய பாருங்கள். ஸோ இது யார் சொன்னதுன்னா அன்னை தெரசா. அடுத்து பாருங்கள், கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ இவர் என்னென்னா ஒரு நோபல் பரிசு வாங்கியிருப்பார். அடுத்த அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைலாஷ் சத்யார்த்தி தான். ஸோ இவர் என்னென்னா சிறு வயதில் வந்து தினமும் வந்து பள்ளிக்கூடம் போகும்போது சாலை ஓரத்தில் வந்து ஒரு சிறுவனை பார்த்துருக்காரு. அவன் வந்து தன் தந்தையோடு அமர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பானா. ஏன்னா அந்த சிறுவன் வந்து தன்னை போல் பள்ளிக்கு வரவில்லை என்ற கேள்வி வந்து அவரோட உள்ளத்தில் வந்து உறுத்தி கொண்டே இருந்துச்சான். தம் ஆசிரியரிடம் பெற்றோரிடம் இந்த கேள்வியை கேட்டதுக்கு பணம் இல்லாததால் தான் அவங்க வந்து பள்ளிக்கு வரல, வீட்டின் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேணும் இல்லையா, அதனால் அவங்க பணம் ஈட்ட வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த பதிலை கேட்டதும் அவர் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த, சரி நம்ம படிக்கிறோமே, நம்மளை மாதிரி இருக்கிற சின்ன பசங்கள்லாம் படிக்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வயசுலேயே வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். அதுக்கப்புறம் என்னான்னு பாருங்கள், அவருடைய மனிதநேயம் வந்து பிற்காலத்தில் அவர் பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல் பரிவு கொள்ள வைத்ததான். ஸோ அதற்காக வந்து குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை வந்து அவர் வந்து தொடங்குறார். என்ன இயக்கம், குழந்தைகளை பாதுகாப்போம். குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின், குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை வந்து தொடங்குறார். அந்த இயக்கத்தின் மூலம் வந்து என்னன்னு பாருங்கள், குழந்தை தொழிலாளர் முறையை வந்து ஒழிக்க வந்து அவர் பாடுபட்டிருக்காரு. கடந்த 30 ஆண்டுகளில் வந்து 86,000 குழந்தை தொழிலாளர்களை வந்து அவர் மீட்டிருக்காரு. ஸோ உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் வந்து எனது நடைப்பயணம் சென்றுள்ளாராம். ஸோ குழந்தைகள் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை ஆற்றி வருகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
இவர் தான். ஸோ உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றார். ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் பாக்ஸு, குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம், உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. ஸோ இதை யார் சொன்னது? கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த பாடம் முடிஞ்சு. புக் பேக் பார்க்கலாம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் என்னதுன்னா மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் யாருன்னா வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கத்துக்கு என்னன்னு பாருங்கள், குழந்தைகளை பாதுகாப்போம். அவர் தொடங்கிய இயக்கத்துக்கு என்ன பேர்? குழந்தைகளை பாதுகாப்போம். பொறுத்துங்க பாருங்கள். வள்ளலார் என்னதுன்னா பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடமும் அன்பு காட்டியவர் தான் யார்? அன்னை தெரசா. அவ்வளோதான், உரைநடை முடிஞ்சு. அதுக்கு துணைப்படம் பார்க்கலாம். முடிவில் ஒரு தொடக்கம். இது என்னன்னா ஒரு கதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னா, என்ன கதைன்னு நீங்கள் வாஸ்து விட்டுக்குங்க, நான் கதையோட முக்கியமான இது மட்டும் சொல்கிறேன். அதாவது ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இதயம் வந்து வீக்காக இருந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சால் மட்டும்தான் அந்த பொண்ணை வந்து காப்பாற்ற முடியும். அது எங்கே நடக்குதுன்னா பெங்களூரில் நடக்குது. இன்னொரு இடத்துல எங்கன்னா திருக்கழுக்குன்றத்தில் ஒரு பையன் விளையாடிட்டு வரேன்ட்டு சைக்கிளில் போனவே ஒரு லாரி கம்பியை நீட்டி விட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த கம்பியில் இடித்து கீழே தடுமாறி விழுந்து மயக்கம் போயிட்டான். அவனுக்கு வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் சேர்க்குறாங்க. சேர்த்து என்னான்னு கேட்கும்போது அந்த பையனுக்கு வந்து இதயம் மட்டும்தான் செயல்படுது, மற்றபடி எந்த அசைவுமே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க. இவன் வந்து பிழைக்கிறது சிரமம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க அப்பா அம்மா என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, நான் எங்களோட பையனை சாக விட மாட்டேன், இந்த இதயம் வந்து வேறு யாருக்காவது யூஸ் ஆகட்டும், இந்த இதயத்தை எடுத்து யாருக்காவது நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதயத்தை எடுத்து அந்த மகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்னது பெங்களூரில் இருக்க அந்த மகளுக்கு தான் அந்த இதயம் வந்து போய் சேருது. ஸோ இதுதான் இந்த கதையே. அப்படி அந்த இதயத்தை கொடுத்தவர் யாருன்னா அவங்க ஒரு மருத்துவ தம்பதி தான் நினைக்கிறேன். மனிதநேயத்தின் மகத்தான சாதனையை தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே கொடையாக தந்த இக்கால வள்ளல்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகன் புஷ்பாஞ்சலின்ற மருத்துவ தம்பதி தான் அந்த இதயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பேர்? அசோகன் புஷ்பாஞ்சலி. ஸோ அந்த சிறுமியோட பெயர் என்னன்னு பாருங்கள். சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்குரிய அந்த இளைஞனின் பெயர் என்னன்னு பாருங்கள், ஹிதேந்திரன். ஸோ அப்போ வந்து அவங்க பெற்றோர் வந்து என்னென்னா இந்த ஹிதேந்திரன் சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க பாருங்கள், இவங்க தான் ஹிதேந்திரன். இவன் இந்த பையனோட இதயத்தை எடுத்து தான் அந்த பொண்ணுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கதை. ஸோ வள்ளல் வந்து பணமாக கொடுக்கறது வேறு, பணமாக கொடுக்கறத விட நம்ம வந்து உடல் உறுப்புகளையும் நம்ம கொடுக்கறதுக்கு பேரும் நம்ம வந்து தானம் செய்கிற மாதிரி தான். ஸோ அதையும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த கதை மூலியமாக வந்து சொல்ல வர்றாங்க. இந்த நுழைய முன்னிலே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவது மட்டும் வள்ளல் தன்மை என்று நமது இறப்பிற்கு பின்னர் மண்ணுக்கு செல்லக்கூடிய அந்த உடல் உறுப்புகளை கூட பிறர் வாழ வழங்குவதும் வள்ளல் தன்மையே. எனவே என்னது உறுப்பு கொடை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செத்து போனதுக்கப்புறம் நம்மளோட உறுப்புலாம் அந்த மண்ணில் வந்து வேஸ்ட்டாக தானே போகுது. அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தா அவங்களாவது இந்த உலகத்தில் வாழ்வாங்க. அவங்க வாழ்கிற வரைக்கும் நம்மளோட உறுப்பும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. ஸோ அடுத்து வந்து இலக்கணம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலமித் டிஎன்பிசி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். 6th இதோட முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம வந்து 6th புக்கில் இருக்க ஒன்லைனர் பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.